ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி நிறைய கிறிஸ்தவர்கள் நம்பக்கூடிய மிகப்பெரிய பொய் ஒன்று இருக்குது. திடீர்னு ஒரு நாள் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அடைவேன், நான் என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் மாறும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது அப்படி நடக்கிறது இல்லை. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாகவே உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் அடையும், உங்களை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலையும் மாறும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒருத்தர் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, வல்லமையான செய்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா அதை உட்காந்து கேட்கக்கூடியவங்க, ஹே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பயங்கரமாக வளர்ச்சி அடைய போகிறேன், என்னுடைய பிரச்சனைலாம் மாறப்போகுது, என் சூழ்நிலைலாம் மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை உணர்ச்சி வசப்பட்டு கேட்குறாங்க, எமோஷன் ஆயிடுறாங்க. ஆனால் உணர்ச்சி வசப்படுறதுனால எந்த ஒரு மாற்றமுமே நடக்காது. எமோஷன்ஸ் டோன்ட் கிரியேட் சேஞ்ச், ஹேபிட்ஸ் டூ. அதாவது உணர்ச்சி வசப்படுறதுனால எந்த ஒரு மாற்றமும் உங்களை சுற்றி நடக்காது. ஆனால் உங்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் உண்டாக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். என்ன பிரதர் சொல்கிறீங்கன்னா, நான் பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் ஹேபிட்டை பில்ட் பண்ணும்போது உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி அடையுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. 1 தீமோத்தேயு 4:7 சீர்கெடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. அது இங்கிலீஷில் எப்படி வருது? ட்ரெயின் யுவர் செல்ஃப் டு பி காட்லி. தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு, ட்ரெயின் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு இருக்கு. உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணுமா? அப்போனா நீங்கள் ட்ரெயின் பண்ணாதான் வளர்ச்சி அடைய முடியும். நான் எப்படி பிரதர் ட்ரெயின் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேபிட்ஸை உண்டாக்குறதுனால, பழக்க வழக்கங்களை உண்டாக்குறதுனால. நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, எனக்கு இது வேணும், என்னுடைய வாழ்க்கையில் இது மாறணும், அது மாறணும். ஆனால் அவங்க பழக்க வழக்கங்களை உண்டாக்குறதுனுடைய அவசியம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க மாட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 10 வயசு பையன் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு முன்னாடி பழக்க வழக்கம் இருந்தால் அவன் எப்படி இருப்பான், இல்லாமல் இருந்தால் எப்படி இருப்பான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அவனுக்கு இன்ஜினியர் ஆகணும்னு 10 வயசில் இருக்கும்போது ஒரு ஆசை இருக்குது. இப்போ அதுக்கு அவன் என்ன தெரியுமா பண்ணணும்? ஸ்கூலில் போய் அவன் ஒரு ஹேபிட்டை உண்டாக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஒவ்வொரு டைமில் நீ இதை தான் படிக்கணும், இந்த புக்கை தான் நீ ரீட் பண்ணணும், உனக்கு இந்த பீரியடில் இது தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஸ்கூல் லைஃப்லேருந்து காலேஜ் லைஃப் வரைக்கும் ஒரு பழக்கத்தின் வழியாகவே போய் கடைசியில் அந்த இன்ஜினியரிங்கான எக்ஸாமை எழுதி முடிச்சு அவன் இன்ஜினியர் ஆகிறான். இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த 10 வயசு பையன்கிட்ட எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்றீங்க, அந்த புக்கை கொடுத்துட்றீங்க, அவனுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அவைலபிள் பண்ணி இத்தனை வருஷம் கழிச்சு நீ இந்த இன்ஜினியரிங் எக்ஸாமை எழுது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது பழக்க வழக்கத்தின்படியாக போனவன் அந்த எக்ஸாமை எழுதி பாஸ் பண்ணுவானா, இல்லை எந்த ஒரு பழக்கமுமே இல்லாமல் இது எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டு எழுதுன்னு சொன்னவன் பாஸ் பண்ணுவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பழக்க வழக்கத்தின் வழியாக போனவன் தான் பாஸ் பண்ணுவான். எல்லாமே அவனுக்கு முன்னாடி இருந்தாலும் அந்த பழக்க வழக்கம் அவனை அந்த இடத்துல கொண்டு போச்சு, அந்த ஹேபிட் அவனை கொண்டு போச்சு. நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க ஹேபிட்டை பில்ட் பண்ணாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி நடக்கணும், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே மாறணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பைபிள் உங்களுக்கு முன்னாடி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பில்ட் பண்ணி மாற்றணும்னு நினைக்காத வரைக்கும் உங்களை சுற்றி எதுவுமே மாறாது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஹேபிட்டை பில்ட் பண்ணணும். நான் ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்க போகிறேன், நான் வர்ஷிப் பண்ணுறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்க போகிறேன், அவருடைய வார்த்தையை வாசிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்க போகிறேன்னு தொடர்ச்சியாக டெய்லி இதை பழக்கமாக மாற்றும் போது திடீர்னு பார்ப்பீங்க ஒரு மாற்றம் உங்களை சுற்றி நடக்கும். எமோஷன் ஆகுறதுனால மாற்றம் நடக்கிறது இல்லை, ஒரு பழக்க வழக்கத்தின் வழியாக தான் மாற்றம் நடக்குது. டாக்டர் சொல்கிறாங்க பாருங்கள், நீங்கள் தொடர்ந்து இதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க அல்லது தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு பார்த்தா அந்த வியாதி உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்றாங்க. அப்போ தொடர்ச்சியாக செய்கிற ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ண போறேன்? நான் டெய்லி வாசிக்க போறேன், நான் டெய்லி வர்ஷிப் பண்ண போறேன், நான் டெய்லி பிரேயர் பண்ண போறேன், இப்படின்னு நீங்க ஒரு பழக்கத்தை உண்டாக்குனீங்கன்னா திடீர்னு உங்களை சுத்தி ஒரு சில காரியங்கள் மாறுறதை நீங்க பார்ப்பீங்க, நீங்க மாறுறதை பார்ப்பீங்க, எல்லாத்துலேயும் ஒரு மாற்றத்தை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நீங்க பழக்க வழக்கத்தை பில்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் பில்ட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஹேபிட்டை பில்ட் பண்ணுவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. 10 நாள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்வாங்க, 20 நாள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்வாங்க, அதுக்கப்புறம் அதை கைவிட்டுருவாங்க. தானியேல் அப்படின்ற ஒரு கேரக்டரை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருந்தால், நான் சொல்கிறேன் இந்த ஒரு மென்டாலிட்டியில் நீங்கள் வந்தீங்கன்னு வைங்க, உங்களை சுற்றி மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான், ராஜாவை தவிர்த்து வேற யாரையும் நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு கட்டளை வந்துருச்சு. இப்போ தானியேல் நியாயப்படி பார்த்தா
பார்த்தா எதுவுமே செய்யக்கூடாது, தான் ஹேபிட்டை மாற்றி தான் ஆகணும், ஏன்னா சூழ்நிலை மாறிடுச்சு. ஆனால் இப்போ தானியேல் என்ன பண்ணுறான்னா, தான் முன் செய்து வந்தபடியே தேவனை நோக்கி முழங்காற்படியிட்டு 3 வேளையும் ஜெபம் பண்ணினான் அப்படின்னு வசனத்தில் சொல்லியிருக்குது. சூழ்நிலை மாறிடுச்சு. தானியேல் நோக்கி சொல்கிறாங்க, தானியேலே சூழ்நிலை மாறிடுச்சு, இப்போ நீ உன் தேவனை நோக்கி நீ ஜெபம் பண்ணக்கூடாது, உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா உன் ஹேபிட்டை மாற்றணும், நீ காம்ப்ரமைஸ் ஆகணும்னு சொல்லும்போது தானியேல் என்ன பண்ணல தெரியுமா? இல்லை, நான் காம்ப்ரமைஸ் ஆவேன்னு சொல்லலை, தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் ஜெபம் பண்ணினான்னு இருக்கு. உங்களை சுற்றி பிரச்சனை இன்னொரு பிரச்சனை வரலாம், வித்தியாசமாக சூழ்நிலை இருக்கலாம், உங்களுடைய ஹேபிட்டை மாற்றணும் அப்படின்ற மாதிரி சில காரியங்கள் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கலாம். அப்போ என்ன தெரியுமா பண்ணக்கூடாது? உங்கள் ஹேபிட்டை மாற்றக்கூடாது. நீங்கள் முன் செய்து வந்தபடியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை மாற ஆரம்பிக்கும், உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். இப்போ தானியேல் மாறலை, தானியேலுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை மாற ஆரம்பிச்சிச்சு. எது தானியேலை தடை பண்ணணும்னு நினச்சோ அது தானியேலுக்கு முன்பாக இருந்து அகற்றப்பட்டுச்சு. நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஹேபிட்டை மட்டும் பில்ட் பண்ணி வாங்கலேன், உங்களை சுற்றி நிறைய காரியங்கள் மாறுறதை பார்க்க முடியும். எமோஷன் ஆகுறதுனால மாற்றம் ஏற்படுறது கிடையாது. பழக்க வழக்கங்களை உண்டாக்கும் போது உங்களை சுற்றி மாற்றம் நடக்கும். இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். பிதாவே இயேசுவின் நாமத்தினால இவங்க தொடர்ந்து வர்ஷிப் பண்ணுறதுக்கு, ப்ரேயர் பண்ணுறதுக்கு, வார்த்தையை வாசிக்கிறதுக்கான ஒரு இருதயத்தை நீங்கள் உங்களுக்கு தருகிறபடினால் நன்றி. முன்னாடி ஒரு பழக்கத்தை இவங்க ஆரம்பித்து அதை கைவிட்டு இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவரே இவங்களுடைய லைஃப்பில் ஒரு ரீஸ்டார்ட் நடந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால அதை மறுபடியும் செய்கிறதற்கான ஒரு கிருபையை இவங்க மேலே நான் பேசுகிறேன். காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு இருதயம் இவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து இந்த பழக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் பில்ட் பண்ணுங்கள். நிச்சயமாகவே சில வருஷம் கழித்து பார்க்கும்போது ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கும். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு, இந்த வார்த்தை என்னை தோற்றுருக்கு பிரதர், இந்த வார்த்தைக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா உற்சாகமாக கீழே பார்க்குற அக்கௌண்ட் நம்பர் கூகுள் பேவில் உங்களுடைய காணிக்கை அனுப்பிச்சு வைக்கலாம். இந்த வார்த்தைக்கென்று நான் விதைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் ப்ரேயர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு ப்ரேயரை நீங்கள் அனுப்பிச்சு வைக்கலாம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.